ஹாய், இது உங்கள் கார்த்திகாஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நான் டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய சூரை மீனை வச்சு தாங்க 2 ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று எல்லாருக்கும் யூஸ்வலாக தெரிஞ்ச ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். எல்லாரும் ஃப்ரை பண்ணுற அதே மெத்தடில் தான் பண்ண போகிறேன். 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு. அதுக்கப்புறமா நான் ஸ்பெஷலாக என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் சொரா வச்சு புட்டு பண்ணியிருப்பீங்க. நான் வந்து டியூனாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த மீன் வந்துட்டு உடம்பு வலிக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாங்க. முள்ளை நடுவில் தனியாக அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையில்லாத வேஸ்ட்டுங்களை நீக்கிடலாம். ஸ்கின் தேவையே இல்லைங்க, அதை பீல் ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லாவும் இருக்காது. இப்போ மீனை அழகாக ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாங்க. முள்ளெல்லாம் நீக்கிடுறதுனால குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். முள் குத்திரும்னு பயம் இல்லாமல். பாருங்க எவ்வளோ அழகாக வருது முள் தனியாக. இப்போ மீனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே தெரியாது. முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துடுறதுனால. ஸ்கின்னையும் பீல் ஆஃப் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அதனால பார்க்குறதுக்கு போன்லெஸ் சிக்கன், மட்டன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி. 4 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பெனஞ்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தவாவை பற்ற வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டியூனா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் பற்ற வச்சுக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச டியூனா ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு சிட்டிகை கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பிரியறதுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிற டியூனா ஃபிஷ்ஷையும் சேர்த்து வதக்கி எடுத்தோன்னா